வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதை மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதில் சேர்த்துட்டு அந்த மிக்ஸிலேருந்து தண்ணியையும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சப்போஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும் கிரேவி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிட்டு உப்பும் வந்து சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 minutes நீங்கள் வேக வச்சா போதும், நமக்கு பீஸ் கறி ரெடி ஆகிடும். பாருங்கள், ஓரளவு இப்போது எல்லாமே வெந்து தேவையான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக மல்லி இலை தூவி ஒரு 2 நிமிஷம் திருப்பி மூடி போட்டு வேக வச்சுக்கிறேன். அவ்வளோதான். இப்போது நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எந்தளவு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து நல்ல கிரேவி வந்து கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள்.